தினமொரு வசனம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் நமக்கு உயர்வுகளை தரவும் விரும்புகின்றார். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து உதவி செய்ய விரும்புகின்றார். ஆயினும் நமக்கு உதவி செய்வதும் நம்மை ஆசீர்வதிப்பதுமே அவருடைய பிரதான நோக்கங்கள் அல்ல. இவைகளின் வழியாக தேவன் தம்முடைய சில திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற விரும்புகின்றார். ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 2-3 வசனங்கள். அங்கே தேவன் 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு வாக்களிக்கின்றார். வாக்களிப்பதை மட்டும் தேவன் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னணியில் தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். தேவன் ஒரு கூட்ட மக்களை உருவாக்க விரும்பினார். அவர்கள் தேவனை அறிய வேண்டும். அவர்கள் தேவனை பிறருக்கு அறிவிக்கவும் வேண்டும். அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை காண வேண்டும். பிறருக்கு அதனை வெளிப்படுத்தவும் வேண்டும். ஆக தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூட்ட மக்களை அல்லது சந்ததியை உருவாக்கும் திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பணியில் ஆபிரகாமை அவர் அழைத்தார். ஆபிரகாம் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்திற்குள் தன்னை உட்படுத்தினான். ஆதியாகமம் 12:1 கூறப்பட்ட நிபந்தனையை அவன் ஏற்றுக்கொண்டான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆம், தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை வெறும் ஜெபங்களால் மட்டும் பெற்றுவிட முடியாது. முதலாவது தேவனுடைய மகிமையை பிறர் நடுவில் விளங்க பண்ணும் தெய்வீக திட்டத்திற்குள் நாம் இணைய வேண்டும். தேவனை அறிந்த அறிவின் வாசனையை தேவனை அறியாத மக்கள் நடுவில் அவரை வெளிப்படுத்தும் விதமாக நாம் வாழ வேண்டும். பலர் நடுவில் பரிசுத்த தேவனுக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அங்கே தேவனுடைய நோக்கங்களும் திட்டங்களும் நிறைவேறுகிறது. இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் அனுபவித்து வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. நம் வழியாக தேவன் நம்மை பிறருக்கு காண்பிக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர்ந்து வரும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ திட்டத்தை நிறைவேற்றும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.